சுவாமியே சரணமையப்பா! நீங்க இப்பதான் கன்னிசாமியா மாலை போட போறீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்பதான் நீங்க மாலை போட போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு இது மாரி வந்து கருப்பு கலர் இல்லன்னா ப்ளூ கலர்ல ஏதோ ஒரு 2 துணிகள் போயிட்டு கடைகள்ல கேட்டீங்கன்னா, ஐயப்ப சாமி மாலை போடுறதுக்கு துணி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவைங்க குடுப்பாங்க. ஒரு துண்டு, அப்புறமேட்டுக்கு வேஷ்டி, இல்லன்னா நீங்க சின்ன பையனா இருந்தா டாயர் கூட வாங்கிக்கவா. அப்புறம் என்ன வாங்கணும்னா, இன்னர் வேர் வாங்கிக்குவாங்க, ஜட்டி வாங்கிக்குவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து நீங்க வந்து எங்க போணும்னா, அ மாலை போட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுற பொருள் வந்துன்னா, மாலை தேவைப்படுது. அப்புறம் இந்த டாலர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதே கடைகள்ல இருக்கும். மாலை போடுற கடைகள்லயே டாலர் கேட்டீங்கன்னா, டாலர் குடுப்பாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. டாலர் இல்லாமயும் இருக்கு. வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாரி வாங்கிக்கோங்க. மாலை பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு இதுல இருக்கு. துளசி மாலை ஒண்ணு வாங்கிக்கோங்க. வேற மாலை எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு மாலை வந்து நீட்டமா இருக்கணும். ஒரு மாலை வந்து குட்டியா இருக்கணும். இப்ப இந்த மாலை பார்த்தீங்கன்னா இந்த மாலை வந்தீங்கன்னா நீட்டமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரே ரோல இருக்கும். ஒரே லைன்லயே இருக்கும். ஓகேவா? அப்படி பார்த்து மாலைய வாங்கிக்கோங்க. ஓகே. வாங்கிட்டு வந்துட்டு என்ன செய்யணும்னா, அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பை வாங்கிட்டு வரணும். என்ன பை தெரியுமா? சோழனா பைன்னு கேட்டீங்கன்னா, இங்க தருவாங்க. சோழனா பை ஒண்ணு வாங்கிக்கோங்க. அதுக்குள்ள வந்து செக் பண்ணி பாத்துவாங்க. ஜிப் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துவாங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 துணி இருக்கும். ஒரு பெருசா ஒரு துணி இருக்கும். 2 துணியில பாத்தீங்கன்னா, அரிசி இதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? அது இருக்கும். அப்புறம் நெய் தேங்காய் கொண்டு போறதுக்கு ஒரு துணி இருக்கும். அதெல்லாம் பாத்து வாங்கிக்கோங்க. கயிறு இருக்கான்னு பாத்து வாங்கிக்கோங்க. கயிறு இல்லன்னா, பக்கத்துல இருக்கிற டெய்லர்ட்ட போயிட்டு அந்த கயிற வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஐயப்பன் ஃபோட்டோ ஒண்ணு வாங்கிக்கணும். ஓகேவா? மறக்காம ஐயப்பன் ஃபோட்டோ ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஆ இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இன்னைக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. நாளைக்கு மாலை போடுறீங்கன்னா, வாங்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா துணி, துணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அலசி போட்டுறணும். சோப்பு போடாம அலசி போட்டுறணும். அலசி காய போட்டு வச்சிரணும். ஓகேவா? சாமிக்கு ஃபோட்டோ நீங்கலாம் சாமி ஃபோட்டோ எங்க வைப்பீங்களோ, அந்த இடத்துல வந்து சாமியோட ஃபோட்டோ வச்சுட்டு, ஐயப்பன் ஃபோட்டோ வச்சுட்டு, ஐயப்பன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி பால் ஊத்தி, நீங்க டம்ளர்ல கூட பால் ஊத்திக்கலாம். இல்ல கப்ல கூட பால் ஊத்திக்கலாம். பால் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மாலைகள வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஊற வச்சிரணும். ஊற வச்சுட்டு காலையில நேரமா எந்திரிச்சு, குளிச்சுட்டு, மாலைய எடுத்துட்டு, உங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, குருசாமி இருப்பாங்க இல்லையா? எந்த குருசாமிகிட்ட நீங்க மாலை போடணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த குருசாமி கிட்ட கொண்டு போயி மாலைய குடுத்தீங்கன்னா, விநாயகர் கோயில்ல வச்சு மாலை போடுவாங்க. ஒவ்வொரு கோயில்லயும், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? போட்டுக்கிட்டு, அடுத்து என்ன செய்யணும்னா, வெத்தல வாங்கிட்டு போயிரணும். வெத்தலையும், காசு குருசாமிக்கு வந்து தட்சணையா ஏதோ ஒரு காசு 10, 20 நீங்க எவ்வளோ உங்களால முடியுமோ அவ்வளோ கூட வச்சு, ஆ மண்டியிட்டுக்கணும். மண்டியிட்டு என்ன பண்ணீங்கன்னா, குருசாமிட்ட மாலை குடுத்துட்டீங்கன்னா, அவிங்க வந்து விநாயகர் மேல வந்து மாலைய வச்சு, பூஜை போட்டுட்டு, உங்களுக்கு வந்து மாலைய போட்டு விடுவாங்க. மாலை போடும்போது நீங்க வந்து சரண கோஷம் போடணும். ஓம் சுவாமியே சரணமையப்பா! ஓம் சுவாமியே சரணமையப்பா! அப்படிங்கிற சரண கோஷம் வந்து கூறணும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து எப்பயும் போலயே வந்து காலையில சாப்பிட்டுக்கலாம். மதியம் வந்து விரதம் இருந்துக்கணும். சாயந்திரம் மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைம் காலையில மட்டும் சாப்பிட்டுக்கிறாங்க. சில பேர் வந்து சாயந்திரம் மட்டும் சாப்பிட்டுக்கிறாங்க. இல்ல விரதம் வந்து நீங்க எப்படி பிடிக்கிறீங்களோ, அது மாரி கடைபிடிச்சுக்கலாம். விரதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் சாப்பிட்டா பரவாலாம். காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்னா, ஐயப்பன் மாலைக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா, செருப்புலாம் போடக்கூடாது. ஓகேவா? செருப்பு போடக்கூடாது. அப்புறமேட்டுக்கு காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிரணும். 4 மணி, 5 மணி விடிய காலத்துல வந்து நல்லா குளிச்சிரணும். சாயந்திரமும் குளிச்சிரணும். காலையில நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாயந்திரமும் நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஓகேவா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, காலங்காத்தால எந்திரிச்சுட்டு, குளிச்சுட்டு, அ கோயிலுக்கு போயிட்டு பட்டைய போட்டுக்கணும். ஓகேவா? அம் நீங்க எப்படி வேணாலும் பட்டை போடுங்க. சந்தனம் வச்சு ஆகணும். ஓகேங்களா? சந்தனம் வந்து வச்சு வைங்க. ஏன்னா, "சந்தனம் மணக்குது" அப்படிங்கிற பாட்டெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தன பிரியன் வந்து ஐயப்பன். ஓகேவா? அப்புறம் விரதம் வந்து நல்லா ஒழுங்கா கடைபிடிங்க. ஓகேவா? வெளியில உணவு எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. வெளியில தண்ணி எங்கேயும் குடிக்கக்கூடாது. நீங்க வெளிய எங்கனாச்சும் போற மாரி இருந்துச்சுன்னா, வாட்டர் பாட்டில்ல வந்து தண்ணி கொண்டு போயிருங்க. அது எந்த பிரச்சனையுமே இல்ல. வெளியில ஆனா தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது. அப்புறமேட்டுக்கு சாப்பிடவும் கூடாது. கடைகள்ல தீனி எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அது பண்ணி வச்சுக்கோங்க. சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. அது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாரி. உங்களுக்கு வந்து சோப்போட போடணுங்கிற அவசியம் இல்ல. ஷாம்பு போட்டே ஆகணும்னா கூட நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல வந்து டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ போடும்போது அந்த டவுட்ட கிளியர் பண்ணி போட்டுர்றேன். ஓகேவா? டாடா பை பாய். சுவாமியே சரணமையப்பா!